Hi guys, welcome to VPAL. வாங்க இன்னைக்கு லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிடுவோம். லெட்ஸ் கோ. ஸோ திஸ் இஸ் நிஃப்டி பாருங்க, நம்மளுக்கு கிளீனாக வந்து பாசிட்டிவ் பையர்ஸ் அப்படியே காமிச்சிருக்கு. பாசிட்டிவ் பையர்ஸ் நம்ம பிரைட் ரேட் ஜோனுக்கு மேலே போயிட்டு நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 2ல வந்து அங்கே ஓப்பன் ஆகி ரிஜெக்ட் ஆகி இட்ஸ் அ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் டுடே. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் நம்மளுக்கு 5 மினிட்ஸில் வி காட் ஒன்லி ஒன் கன்ஃபர்மேஷன் தட் டூ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னால இன்னைக்கு ட்ரேட் இல்லை. வி டோல் டு அவாய்ட் த ட்ரேட்ஸ். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஆச்சு. ஏன்னா நேற்று ட்ரெண்டிங் கொடுத்துருச்சு, அதுக்கு முன்னா நாளையும் கொடுத்துருச்சு. நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால எல்லா நாளும் கொடுக்காது. ஸோ ஒரு நாள் வரல அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட். ஸோ வி அவாய்ட் ட்ரேட் டுடே. ஸோ அது எப்படி அவாய்ட் பண்ணோம், எங்கே ஒர்க் ஆச்சுன்னு நமக்கு சொல்லிடுறேன். ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்க, பேங்க் நிஃப்டி இஸ் கிளியரிங் ஈவன் நம்மளுக்கு வந்து T3க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. T3க்கு மேலே போன உடனே நம்மளுக்கு மொமெண்டம் இருந்தால் மேலே போகணும். ஸோ இல்லை அப்படின்னா வி லுக் ஒன்லி ஃபார் புட் ஆப்ஷன். சரிங்களா, புட் ஆப்ஷன் இன்னைக்கு வரல. ஸோ வி க்ளோஸ் த ட்ரேட். எந்த ட்ரேடுமே இன்னைக்கு இல்லை, நோ ட்ரேட் இன்னைக்கு. ஸோ ஏன்னா நம்ம இங்கே போன பேருக்கு ஒரு மொமெண்டமும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நம்மளுக்கு கீழே வரல. ஸோ பாருங்க, கரெக்டாக நம்ம லெவல்ஸ்குள்ளே வந்து T1 to T2குள்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ அவாய்டட் ட்ரேட் ஃபுல்லி. நம்ம இன்னைக்கு எதுவுமே பண்ணல. பட் ஆனால் இன்னைக்கு கோல்டும் BTC நல்ல பெனிஃபிட் கொடுத்துருக்கு. BTC இட்ஸ் கிவன் அ பியூர் $62,500 வந்து கீழே கொடுத்துருச்சு. கோல்டு தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா கோல்டு லெவல் உங்களுக்கு எப்படியே தெரியும். இங்கே பாருங்க, கோல்டு நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க, ஆல் டைம் ஹை கீழே வந்து உட்காந்துருக்கு. அதுக்கு மேலே போனது ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. லிக்விடிட்டி கிராப் பண்ணுறாங்க. லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு கோல்டு திருப்பி மேலே போதான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு $100 வரைக்கும் கரெக்ஷன்ஸ் போகலாம். அதுக்கு மேலே வி ஆர் ஸ்டில் இன் புல் ரன். ஏன்னா சினாரியோ வந்து நவம்பர்ல US எலெக்ஷன் இருக்கு. ஸோ அது வரைக்கும் இதுக்கு ஏற்ற மாதிரி போயிடுவாங்க. அதுக்குள்ள இந்த ஆல் டைமையும் உடச்சிட்டு கோல்டு மேலே போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 2600 அண்ட் அபோவ் இன் அப்கமிங் மந்த்ஸ். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு கோல்டான ரிஜெக்ஷன் ஜோன்ஸும் நம்மளுக்கு வந்து கிளீனாக தெரியுது. இன்னைக்கு மத்தியானம் வந்து அதான் 4 o'clock வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான சிக்னல் கிடைச்சது. ஸோ மூணுமே எடுத்துருச்சு. நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 2500 to $27 வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. $27 வந்து கரெக்டான லெவல்ஸ் பாருங்க. லெவல்ஸ் பாருங்க, கரெக்டா இருக்கு. என்னன்னா மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகி கீழே வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இது என்ன நடக்க போகுதுன்றது அப்கமிங் டேஸ்ல பார்க்கலாம் கைஸ். ஓகே. ஸோ அதனால இன்னைக்கு நோ ட்ரேட் ஜோன். அதனால சிம்பிளா முடிச்சிக்கிறோம் நம்ம இன்னைக்கு. நம்ம வந்து கோல்டு மட்டும் தான் பார்த்தோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.